அப்படி என்றால் தஸவ்வுஃப் என்பது தி எசன்ஸ் ஆஃப் இஸ்லாம். தஸவ்வுஃப் கலை என்பது எவ்வாறு முஸ்லிமாக வாழ்வது என்பதை காட்டிக் கொடுக்கின்ற கலை. அதை பிராக்டிக்கலி செய்ய வேண்டும், புத்தகத்தை மட்டும் எழுதிவிட்டு செல்லவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தரீகாக்களை உண்டாக்கினார்கள். எனவேதான் தரீகாஸ் ஆர் தி எசன்ஸ் ஆஃப் தஸவ்வுஃப். அப்படி என்றால் if tasawwuf is the essence of Islam, the spirit of Islam, then tariqas are the essence of the Islam, because tariqas are the essence of tasawwuf and tasawwuf is the essence of Islam, then tariqas are the essence of Islam. As a conclusion, the logical conclusion is there is no Islam without tariqa. Tariqa illai என்றால் Islam இல்லை, unless you take Islam theoretically. இஸ்லாத்தை வெறும் அறிவாக மட்டும் நாம் வைத்திருந்தால் தரிகா என்று நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவன் முஸ்லிமாக ஆக முடியாது practically if he doesn't transform himself. எனவேதான் அதற்குரிய டெக்னிக்ஸ், அதற்குரிய ஆர்ட்ஸை கற்றுக் கொடுக்கின்ற ஸ்கூல்ஸ் தான் தரீகாஸ் என்றால் தரீகாஸ் தான் தஸவ்வுஃபின் எசன்ஸ் என்பது புரிகின்றது. அப்படி என்றால் இஸ்லாத்தின் எசன்ஸ் தரீகா என்பது புரிகின்றது. எனவேதான் கிரேக்க தத்துவத்திலிருந்து வந்ததா, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா, அல்லது வேறு மற்ற கிறிஸ்தவ யூத மதங்களிலிருந்து பெறப்பட்டதா என்று கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி நமது நாளையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை. அது அறியாமையினால் எழுப்பப்படுகின்ற கேள்விகள். இஸ்லாத்தை முறியடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஆரம்பித்த அன்று முதல் சதி செய்தார்கள். இஸ்லாம் முறியடிக்கப்படவில்லை. இஸ்லாத்தினை முறியடிப்பதற்கு ஒரே ஒரு வழி, இஸ்லாத்தில் ஊடுருவல் செய்து உள்ளிருந்து இஸ்லாத்தை குழப்புவதுதான் என்று கண்டார்கள் எதிரிகள். அதனால் இஸ்லாத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஊடுருவல்களின் காரணங்களாகத்தான் தஸவ்வுஃபை எதிர்க்கின்ற அல்லது தஸவ்வுஃப் இஸ்லாத்திற்கும் தஸவ்வுஃபிற்கும் சம்பந்தம் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகின்ற வாதங்கள் இஸ்லாத்திலே வெளியாகும். இல்லை என்றால் தஸவ்வுஃப் என்று நாங்கள் இங்கே இருந்தோம். ஷாதிலியா தரிகாவை சேர்ந்தவர்களுடன் நீங்கள் அனைவரும் ஷாதிலியா தரிகாவை சேர்ந்தவர்கள் இங்கே கூடி என்ன செய்தோம்? அல்லாஹ்வை தியானித்தோம். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினையுங்கள், சகல நிலைகளில் நினையுங்கள், சத்தம் போட்டும் திக்ர் செய்யுங்கள், ரகசியமாகவும் திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் ஏன் அடிக்கடி எங்களை அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறுகிறான்? அதற்கு நம்மை வளர்த்தெடுப்பதில், நம்மை பக்குவப்படுத்துவதில் ஒரு contribution, a vital contribution இல்லை என்றால்